இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் பட்டனை ஒரு சில கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் பட்டனில் ஒரு சில கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி டேபிள்லாம் பார்த்துட்டோங்க நம்ம. அதாவது பார்ட் 1 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், டேபிள் பற்றி எடுத்துருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துங்க. இப்போ இதில் வந்து இன்சர்ட் பட்டனில் பிக்சர் எப்படி ஆட் பண்ணுறது, பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இன்சர்ட் பட்டனில் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிக்சர்னுடைய யூஸ் என்ன? இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள பிக்சரை வந்து நம்ம என்னது எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாங்க. எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு பிக்சர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த மாதிரி கேட்குங்க. என்ன கேட்குதுன்னா, ஃபைல் நேம் கேட்குது. அதாவது எந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஃபைல்னால் என்னென்னு தெரியும். நம்ம செய்யக்கூடிய அதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அதே மாதிரி பிக்சர்லாம் வந்து ஒரு ஃபைல் நேமில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ ஏகப்பட்ட ஃபைல் வச்சுருப்பீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைல் நேமில் சேவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஏ, பிபி, சிசி இந்த மாதிரி ஃபைல் நேமு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம. அது மாதிரி ஒவ்வொரு நேம்லேயும் ஃபைல் நேமு சேவ் ஆகும். சேவ் பண்ணுறது நம்மளை கேட்கும். அது ரிலேட்டடாக நம்ம பேரோட கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபைல் நேம் வந்து என்னென்னு கேட்குது, ஃபைல் நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ஃபைல், இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு பிக்சர் தாங்க வச்சுருக்கேன். டவுன்லோடில் இந்த ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆன்லைன் சொல்லி ஒரே ஒரு பிக்சர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பிக்சரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பிக்சரை வச்சுருக்கீங்களோ உங்கள் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி வந்து என்ன செய்யலாம், மைக்ரோசாஃப்ட்டுக்கு வேர்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு பிக்சரை இல்லை இன்டர்நெட்டில் உள்ள ஒரு பிக்சரை என்ன செய்யலாம், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு வந்து இந்த மாதிரி மூலியமாக கொண்டு வரலாம். இப்போ இந்த பிக்சரை வந்துருச்சிங்க. இந்த பிக்சரை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து கொடுத்து வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பேக்ரவுண்டு இந்த மாதிரி மாறிடும். இல்லை தேவையில்லைனா திருப்பி ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இல்லை சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரிலாம் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதில் போய் பாருங்கள், கரெக்ஷன்லாம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டிசைனில் வேணும் இப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்படி கொடுத்தீங்கன்னா டல்லாகிடும். இங்கே இந்த மாதிரி ஸ்டைலு அதாவது என்ன சொல்கிறதுன்னா கரெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே பல பிரிவு காட்டுது. ஒரு பிக்சரை வந்து எந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பல பிரிவு காட்டுது. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் மாறிக்கும். திருப்பி எனக்கு ஆன்சரியாக வேணும்னா செஞ்சிட வேண்டியது, நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ஆன்சரியாக வந்துடும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னா பிக்சரு அந்த மாதிரி வந்துடும். இப்போ போய் என்ன செஞ்சுறீங்க, இன்சர்ட்டில் ஒரு பிக்சரை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்துடும். அந்த பிக்சரை வந்து இந்த கரெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த இதில் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாடலுக்கு மாறிக்கும். அடுத்து பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, கலர்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி மெத்தட் தான். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ கீழே ப்ரிவ்யூ காட்டுது பாருங்கள். அப்படியே அதில் கிளிக் பண்ண என்ன செய்ய வேண்டியது, மவுஸை மூவ் பண்ண அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த மாதிரி மாற்றிக்கலாங்க நீங்கள். அடுத்தது ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்னு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் எஃபெக்ட் ஸ்டைலில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே பாருங்கள், வரைஞ்ச மாதிரி உள்ள டிசைன் ஆர்டிஸ்ட் டிசைன் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அது மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது என்னதுன்னா கம்ப்ரஸ் பிக்சரை வந்து என்ன செய்யலாம் நம்ம, அதாவது அப்ளை ஒன்லி த பிக்சர். அந்த பிக்சரை வந்து கம்ப்ரஸ்னால் சுருக்கிக்கலாம், சின்னதாக சுருக்கிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது மோஸ்ட்லி தேவையில்லை, அது விட்டுருங்க. அது அடுத்து சேஞ்ச் பிக்சரை மாத்திரனா மாற்றிக்கலாம். சேஞ்ச் பிக்சருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு வரும். வேறு என்ன பிக்சர் இருக்குது அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்படியே வந்துடும், மாறிக்கும். ரீசெட் பிக்சர்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ரீசெட் பிக்சர்னால் என்னென்னா, இப்போ நான் இதில் வந்து கலரு மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி கலர் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி எனக்கு ஆர்டினரியாக வேணுன்னா ரீசெட் பிக்சர்னால் ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்தீங்களோ அந்த மாதிரி வந்துடும். ஒன்றும் கிடையாது, ஒரு கலரு மாற்றி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கலரு மாற்றிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணி வச்சிங்களா பிக்சர் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா ரீசெட் பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிக்சருடைய மாடல் இதெல்லாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாறுது பாருங்கள், ஒரு கட்டமாக போட்டு ஒரு ஸ்டைலிஷாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா, எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு போய் அந்த கலரை போய் அதாவது என்ன சொல்கிறது, பிக்சருடைய ஸ்டைலிஷன் கொடுத்து ஸ்டைலிஷன் இருக்குது. அதில் எந்த மாதிரி பிக்சரில் வேணுமோ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்சரில் வந்து உங்கள் டிசைன் மாறிக்கும். ஓகேங்களா. அடுத்து பிக்சருடைய பார்டர் பாருங்கள். இந்த பிக்சருடைய பார்டர் வேணால் மாற்றிக்கலாம். எனக்கு மெலிசா வேணுமே, தடிமனாக வேணும். இப்போ மெலிசா கொடுத்துட்டேன். ரொம்ப மெலிசாக வேணும் பாருங்கள், ரொம்ப மெலிசாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம். பார்டர் எனக்கு மொத்தமாக வேணும், மொத்தமாக கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்துடும். மொத்தமாக எடுத்து போகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். போய் கலரை மாற்றினா கலரை மாற்றிக்கலாம். கலர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேணும், இதை பண்ணிங்க. இந்த மாதிரி பிக்சரை வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து ரீசெட்டில் கொண்டு வந்துங்க. இப்போ கொடுத்துட்டு பண்ணி பாருங்கள், அதான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் போய் உங்களுக்கு மொத்தமாக வேணும்,
இந்த பாருங்கள் மொத்தமாக வந்துருச்சு பாருங்கள், கோடெலாம் பாருங்கள் மொத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த கோட்டினுடைய கலரை மாற்றணும், இங்கே பாருங்கள் எல்லோவில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுக்குலாம் என்ன செய்ய வேண்டியது, கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இதில் போய் பிக்சர்னுடைய பார்டரை மாற்றிக்கலாம். அடுத்து பிக்சருடைய எஃபெக்ட் எப்படி வேணும், இங்கே பாருங்கள் கீழே ஷேடாக வருது பாருங்கள், இந்த மாதிரிலாம் வருது பாருங்கள். இந்த மாதிரிலாம் டிசைன் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி கிளிக் பண்ண உங்களுக்கு மாறும், எஃபெக்ட் மாறுது பாருங்கள். இங்கே கொடுத்து மாற்றி பார்த்திக்க முடியும். அது எங்கே இருக்குன்னா பிக்சர்னுடைய எஃபெக்டில் இருக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வேணும், இங்கே வரும். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும் பண்ணிக்கலாம். பிக்சர்னுடைய லேஅவுட் இந்த பிக்சர் லேஅவுட் வேணால் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். நீங்கள் போய் எந்த மாதிரி லேஅவுட்டில் தேவைப்படுதுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதில் டெக்ஸ்ட்னு சொல்லுது, இல்லை வேணால் டெக்ஸ்ட்டு வேணால் டைப் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் இந்த காமெண்ட்ஸ் சொல்லி எதையும் கொடுத்தனா கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு பிக்சரை வச்சுருந்தீங்க, இந்த பிக்சரை வச்சுருந்தீங்க, இதுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் பிக்சர் லேஅவுட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ஸ்டைலுக்கு வேணால் அந்த லேஅவுட்டை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இப்போ பிக்சர் இங்கே இருக்கும், பக்கத்தில் டெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பிக்சர் எப்படி இருக்கும், மேலே டெக்ஸ்ட். இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். போய் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுங்க வந்துடும். கம்ப்யூட்டர்னு வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை போய் அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மாற்றி பார்த்தீங்கன்னா மாறிக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து அவங்க டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது எதில் இருக்குன்னா அந்த இதில் இருந்திருக்கு, அதாவது கண்ட்ரோல் இசட் கொடுத்து பாருங்கள். கண்ட்ரோல் இசட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதில் இருக்குன்னா இந்த பிக்சர்னுடைய லேஅவுட்டில் இருக்குது. பிக்சர் லேஅவுட்டில் போய் நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம், அதை கொடுத்து மாற்றி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி லேஅவுட் வச்சுருக்காங்க, ஸ்டைலிஷ் லேஅவுட் வச்சுருக்காங்க. அந்த லேஅவுட்டை போய் இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். பக்கத்தில் இந்த இடத்துல வந்துடும் எங்கே டெக்ஸ்ட் அடிக்க போகிறீங்கன்னு. இந்த டெக்ஸ்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிக்சர், அந்த பிக்சருங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். அதாவது பாருங்கள் பிக்சருங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆர்டினரி மெத்தடில் வந்துடும். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மெத்தடில் வந்துடும் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது தான். இது என்னென்னா இது என்ன சொல்லுது பாருங்கள். இது அதாவது வித்து டெக்ஸ்ட் ராப்பிங். அதாவது நம்ம என்ன செய்யணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக டெக்ஸ்ட் இருக்கும், அதில் சென்டரில் ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க, இல்லை ரைட் சைடில் வச்சுருப்பாங்க, லெஃப்ட் சைடில் வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை பற்றி எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இப்போ அவருடைய ஃபோட்டோவை போகணுன்னு லைக் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேஜில் வந்து அவர் சென்டரில் வந்து அந்த ஃபோட்டோ உட்காரணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலாம், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து சென்டரில் வந்து டாப்பு, இது சென்டரில் வந்து மிடிலு, இது சென்டரில் வந்து ரைட் சைடு, இது சென்டரில் வந்து லெஃப்ட் சைடு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஏற்கனவே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைலில் போய் நான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறேன். ஓப்பனில் போய் ஃபைலில் வந்து எப்படி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுனா, ஃபைலில் போய் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்லாம் இங்கே காட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்டிங் டாக்குமெண்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த டெஸ்டிங் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே அடித்து வச்சது இந்த டாக்குமெண்ட் வருது. இப்போ இது ஒரு பேஜாக இருக்குங்க. இந்த பேஜில் வந்து எனக்கு ஒரு பிக்சரை வேணுங்க. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு பிக்சரை கொண்டு வந்து வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொண்டு பிக்சர் வந்து வைக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறேன், நேராக இன்சர்ட்டில் போய் என்ன செய்ய போகிறேன், ஒரு பிக்சரை கொண்டு வந்து வைக்கிறேன். பிக்சரில் போய் என்ன செய்ய, இந்த கம்ப்யூட்டர் படத்தை கொண்டு வந்து இதில் வச்சுட்டேன். இப்போ வந்து எங்கே இருக்குங்க, இந்த பிக்சரை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு என்னது மேலே இருக்குங்க. அதாவது ஒரு பேஜினுடைய டாப்பில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த பிக்சர் வந்து என்ன செய்யணும், ஒரு பேஜினுடைய சென்டரில் வேணும், சென்டரில் மிடில் வேணும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பொசிஷனுக்கு போயிடுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பொசிஷன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நடுப்புற பட்டனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போய் அந்த பிக்சரை போய் என்ன செய்யும், கரெக்டாக போய் சென்டரில் உட்காந்துருச்சிங்களா. பாருங்கள், ஒரு பேஜினுடைய சென்டரில் போய் இந்த பிக்சரை உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு பேஜினுடைய சென்டரில் மிடில் வந்து உட்காந்து கிடக்கு. அதாவது ரைட்டுங்களா. இப்போ இந்த பிக்சர் எனக்கு ரைட் சைடில் வரணும், லெஃப்ட் சைடில் வரணும், இந்த சைடு வரணும், லெஃப்ட் சைடில் வரணும், இல்லாட்டி ரைட் சைடில் வரணும். ஒன்றுமே கிடையாது. இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே என்ன செஞ்சு ரைட்டுன்னு கொடுத்து ரைட்டுக்கு போயிடுச்சிங்களா. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டுக்கு போயிடுது, டாப்புக்கு போயிடுது, டாப்பில் வந்து சென்ட்ரு, டாப்பில் ரைட்டு. இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிக்சரை போய் கரெக்டாக போய் டாக்குமெண்ட்டில் போய் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அவ்வளோ ஆப்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் இது யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ரேப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அடிச்சிருக்கீங்க, எனக்கு எந்த மாதிரி வடிவத்தில் வேணும், ஸ்கொயர் டைப்பில் வேணுமா, இல்லை பாருங்கள் எனக்கு இந்த பிக்சரை வச்சுருக்கீங்களே
லெஃப்ட் சைட்லேயும் டெக்ஸ்ட் இருக்குது, ரைட் சைட்லேயும் டெக்ஸ்ட் இருக்குது. எனக்கு பிக்சர் மட்டும்தாங்க இருக்குன்னு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்ய, இந்த யூஸ் பண்ணிட்டேன் நான் வர பாருங்கள். இப்போ என்ன இருக்குன்னு எனக்கு டெக்ஸ்ட்டு இருக்குன்னு, ஆனால் என்ன இருக்கக்கூடாது, சாரி பிக்சர் இருக்குன்னு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே இருக்கும் பாருங்கள், ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது ஸ்கொயர்னு கொடுத்துருங்க, ஸ்கொயர்னு வருது. டைட்டுனா இன்னும் நெருங்கி வரும், டெக்ஸ்ட் வந்து நெருங்கி வரும். இது கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் என்ன செய்து பாருங்கள், இங்கே பிக்சரே காணு, பிக்சரு வந்து மேலே போயிடுச்சு. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடுது பிக்சரு. அதே வந்து டெக்ஸ்ட்டு வந்து டாப்லேயும் பாட்டத்துலேயும் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு மிடிலுக்கு ஆக்கிக்கிங்க. மிடிலுக்கு ஆக்கிட்டு இப்போ மிடிலில் இருக்குது டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்கணுமா, டாப்லேயும் பாட்டத்துலேயும் தான் இருக்கணும். அப்போ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கக்கூடாதான். அப்போ இந்த இதில் போய் என்ன செய்யும், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், டெக்ஸ்ட்டு வந்து மேலேயும் கீழே தான் இருக்கும், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துங்க, யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்டு. இந்த கமாண்டை ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. இது வந்து எதில் இருக்குன்னா இன்சர்ட்டில் இப்போ என்ன பார்த்துருக்கோம், பிக்சர்னு ஒரு ஆப்ஷனில் இந்த இவ்வளவும் பார்த்துருக்கோம். அந்த பிக்சர் ஆப்ஷனை போட்டுட்டு ஒரு பிக்சர் எடுத்து பண்ணிவிட்டு அதில் உள்ள ஆப்ஷனெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஆர்ட்னா என்ன, இந்த கிளிப் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிளிப் ஆர்ட்னா என்ன, இப்போ ஒரு புதுசாக ஒரு சீட் வேணால் க்ரியேட் பண்ணிங்க, இல்லைனா அதிலே ஒரு பேஜ் எடுத்துங்க, அந்த பேஜை எடுத்துங்க. இப்போ இதிலே ஒரு பேஜ் எடுத்துங்க, லாஸ்ட் பேஜ் எடுத்துங்க. இப்போ கிளிப் ஆர்ட்னா என்ன, இப்போ கர்சர் இங்கே நிற்கிதுங்க, எனக்கு கர்சர் இங்கே வச்சு. கர்சர் மீன்ஸ் என்னென்னா அந்த கோடு வந்து போதுங்களா, அதான் கர்சருங்கிறது. அதாவது எங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம், நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்காக உள்ள ஏரியாங்க அது கர்சர்னு சொல்கிறது. இந்த கர்சரில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் ஆர்ட்னு சொல்கிறது. கிளிப் ஆர்ட்னா கம்ப்யூட்டர்லேயே சில பிக்சர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கிளிப் ஆர்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா, இங்கே வருது ஒரு கிளிப் ஆர்ட்னு வருது. என்ன வருது, ரைட் சைடில் கிளிப் ஆர்ட்னு வருது. இந்த கோவை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன கிளிப் ஆர்ட் மூலம் படம் வச்சுருக்காங்களோ அந்த படம்லாம் இங்கே வராங்க. கிளிப் ஆர்ட்டில் என்னென்ன படம் வச்சுருக்காங்களோ அந்த படம்லாம் இங்கே வராங்க. கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் படம்லாம் வருது பாருங்கள், இது கிளிப் ஆர்ட்னு சொல்கிறது. இந்த மாதிரி படம்லாம் வரும். இந்த படம் வேணால் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். நான் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் அதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட்லாம் கொடுத்து மாற்றி பார்த்துங்க. இல்லையா நடத்திருக்கேன் உங்களுக்கு, அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்த்துங்க. அதே மெத்தட் தான். இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த இந்த பொசிஷன்லாம் கொண்டு எல்லாமே வச்சுக்கலாம், செஞ்சு பார்த்துங்க. இதுதான் வந்து கிளிப் ஆர்ட்னு சொல்கிறது. பிக்சர் நம்ம என்ன பிக்சர் வச்சுக்கோ எடுக்கிறது. இது கிளிப் ஆர்ட்னா கம்ப்யூட்டர்லேயே உள்ளது, அந்த சாஃப்ட்வேர்லேயே சேர்ந்து வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்து அதில் வச்சுக்கலாம். பாருங்கள், கிளிக் பண்ண அந்த மாதிரி பிக்சர் வரும். எந்த பிக்சர் வேணுமோ தேவைப்பட்ட பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான், ஒர்க் பண்ணி பார்த்துங்க. தேவையில்லையா டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது சின்னதாக்குனா ஆக்கிக்கலாம். இப்போ 4 மூலையும் இந்த புள்ளி இருக்கிறதுல புள்ளி ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா சின்னதாகும். பெருசாகிறது தான் புள்ளி வச்சு இப்படி வேகமாக எடுத்திங்கன்னா பெருசாகும். இந்த மாதிரிலாம் இது பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அடுத்த இன்சர்ட்டில் தான் கிளிப் ஆர்ட் முடியும். ஷேஃப்னா ஆல்ரெடி ஷேஃப்ஸ் உள்ளது. இந்த மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய டிசைன் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணுறீங்க, ஒரு பேஜ் பேப்பர் ஃபுல்லாக அடிக்கிறீங்க. டுடே 50% ஆஃபர்ஸில் ஏதோ ஒரு ஆஃபர் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது உள்ள டெக்ஸ்ட் அடிக்கணும். இப்போ 50% டிஸ்கவுண்ட் அடிக்கணும். அப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குங்களா, ஆட் டெக்ஸ்ட்டே காணுமா, இப்போ வரும் பாருங்கள். ஆட் டெக்ஸ்ட்டு அல்லது எடிட் டெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50% கொடுத்துட்டு இது பெருசு பண்ணுறதுன்னா பெருசு பண்ணிங்க. அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+Shift கொடுத்தீங்கன்னா பெருசாகுங்க. இந்த மாதிரி ஆகுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஷேஃப்ஸ்ன்றது எந்த மாதிரி ஷேஃப் வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். எதில் இருக்குன்னா இன்சர்ட்டில் ஷேஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அது மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனர் ஒன்று போகணும், நான் பாருங்க இந்த மாதிரி ஸ்டைலில் போகணுன்னா போட்டுக்கலாம். இது ஒரு பேனர் மாதிரி இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்ய வேண்டியது, ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு என்ன வேணுமோ அதில் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். இல்லை ஹாப்பி பர்த்டே, அதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் என்ட்ரி பண்ணலாம். ஸ்டைலிஷ் அதிகம் போடுற மாதிரி இருந்தால் பேனர் செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு மோஸ்ட்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து என்ட்ரி போட வேண்டியது தான். வேறு ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப ஈஸி. இன்செர்ட்டில் போய் இந்த இது கொடுத்துட்டு கிளிப் ஆர்ட் கொடுத்தீங்கன்னா ஷேஃப் பார்த்தாச்சு.
ஸ்மார்ட் ஆர்ட்னு சில டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும், சார்ட் வந்துடும். அதில் போய் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வேணும், இப்போ டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4, டீம் 5 கொடுத்து இந்த மாதிரிலாம் என்ட்ரி பண்ணுற மாதிரிலாம் என்ட்ரி பண்ணலாம். இல்லை மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, சூப்பர்வைசரு, கிளர்க்கு, என்னென்ன பொசிஷன் மாதிரிலாம் எடுத்து இது பண்ணி டிசைன் பண்ணி எழுதி போடுற மாதிரி தான் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைலிஸ் மாற்றுற மாதிரி தான் மாற்றிக்கலாம். அதில் போய் மாறும், ஒவ்வொரு கட்டமும் மாறும். என்ன வேணுமோ அந்த ஸ்டைலிஸ் வேணால் நீங்கள் கொடுத்து மாற்றி பார்த்துக்கலாம். டிசைன்லாம் வேணுன்னா மாற்றி இது பண்ணிக்கலாம். அதை வந்து சும்மா ஜஸ்ட் என்ட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ட் வந்து என்னென்னா எக்ஸல் பார்க்கும்போது பார்ப்போம். சார்ட்னு கொடுத்தீங்கன்னா நேராக எக்ஸலில் போய் தான் நிற்கும். அது எக்ஸல் தெரிஞ்சால் தான் இது ஒர்க் பண்ண முடியும். இந்த கமாண்டை குடும்பம் இருக்குது, இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கமாண்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமாண்ட் கொடுங்க. இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுக்கு 2 இடம் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.